ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கேரளா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓணத்தில் செய்யக்கூடிய ஓலன்ற ரெசிபி, அதாவது வெண்பூசணி தட்டைப்பயிறு வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வெண்பூசணியே வாங்க மாட்டாங்க, ஏன்னா அதில் எந்த டேஸ்ட்டுமே தெரியாது அப்படின்றதுக்காகவே வாங்க மாட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க. அரை கப்புன்றது நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுக்கணும். அப்படி இல்லைனா ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா அலசிட்டு இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் பயிர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இன்னொரு பேனில் 2 கப் அளவுக்கு வெண்பூசணியை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு இப்போ இதில் 3லேருந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரமானது எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம அதில் மசாலா சேர்க்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு 2 கப் அளவுக்கு நல்ல தின்னான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதாவது ரெண்டாவதாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், திக்காக இருக்காது. அந்த மாதிரி தேங்காய் பால் வந்து 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப்புன்றது நான் 400 ml ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு இதில் வந்து பூசணிக்காய் வெந்து வந்துடும். இப்போ நம்ம வேக வச்சிருக்க தட்டைப்பயிரை தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை திரும்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ வந்து பூசணிக்காய் மட்டும் நல்லா வெந்துட்டா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திக்கான தேங்காய் பால் இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். திக்கான தேங்காய் பால்ன்றது நம்ம எடுத்த தேங்காய் பால். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். அதான் திக்கான தேங்காய் பால். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் ஊற்றணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஊற்றுனீங்கன்னா லைட்டாக கொதி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து திரிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால், இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெண்பூசணி நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா மைல்டு டேஸ்ட்டில் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ உங்கள் வீட்டில் காரமான கூட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.